அமெரிக்க பொருளாதாரத்திலும் வர்த்தகத்திலும் தேக்க நிலை ஏற்பட்டிருக்கும் இதே வேளையில் ஏஐ என்ற சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் பல துறைகளை தலைகீழாக புரட்டி போட்டு வருகிறது. அமெரிக்காவில் 199 நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தலாம், எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதில் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது. முதலில் ஏஐ பயன்படுத்துவதற்கு பெரும் முதலீடு தேவை என்ற நிலை இருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா, சீனா நிறுவனங்களுக்கு மத்தியிலான போட்டி நாளுக்கு நாள் ஏஐ துறையில் பெரும் வளர்ச்சியும் மலிவான கட்டணங்களில் உயர்தர சேவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் நிறுவனங்கள் செலவுகளை குறைக்கும் விதமாக ஊழியர்களுக்கு பதில் ஏஐ சேவையை பயன்படுத்த துவங்கியுள்ளது. இதன் எதிரொலியாக பல லட்சம் ஊழியர்கள் கடந்த 3 வருடத்தில் அமெரிக்காவில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் தாக்கம் இதுநாள் வரையில் அமெரிக்கா, சீனா, பிரிட்டன் நாடுகளில் மட்டும் அதிகமாக இருந்த நிலையில் இந்தியாவிலும் இதன் தாக்கம் எதிரொலிக்க துவங்கியுள்ளதா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பெங்களூரில் உள்ள ஒரு நிறுவனம் அதன் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. பெங்களூரில் இயங்கி வரும் அமெரிக்க நிறுவனமான போயிங் இந்தியா இன்ஜினியரிங் தொழில்நுட்ப மையத்தில் சுமார் 180 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் உலகளவில் தனது செயல்பாடுகளை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஆட்குறைப்பை மேற்கொண்டுள்ளது. சமீபத்தில்தான் இந்திய விமான சேவை நிறுவனங்கள் போயிங் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை பெறுவதற்கான ஆர்டரை குவித்தது. இந்த நிலையில் பணி நீக்க அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது பெரும் அச்சத்தை கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். போயிங் நிறுவனம் இந்தியாவில் அந்த நிறுவனத்தின் அளவை பொருளாதார சூழலுக்கு ஏற்ப சரி செய்யும் முயற்சியாக இந்த பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று போயிங் குளோபல் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவருமான டாக்டர் பிரெண்டன் நெல்சன் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள போயிங் நிறுவனத்தில் சுமார் 7000 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட 6500 பேர் பெங்களூர் மற்றும் சென்னையில் இருக்கும் BIETC மையங்களில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக பெங்களூரில் உள்ள இந்த டெக் சென்டர் போயிங் நிர்வாகம் அமெரிக்காவிற்கு வெளியே அமைந்த மிகப்பெரிய டெக் சென்டரில் ஒன்றாகும். பெங்களூர் டெக் சென்டர் கடந்த ஜனவரி 2024 தான் திறக்கப்பட்டது. ஆனால் அதற்குள் 180 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்வது என்பது அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக உள்ளது. போயிங் இந்தியாவில் மட்டும் தனது ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவில்லை. உலகளவில் இருக்கும் வர்த்தகத்தை மறுசீரமைக்க அனைத்து நாடுகளிலும் சிறிய அளவிலான ஊழியர்களை பணி நீக்கம் செய்து செலவுகளை குறைத்து வருகிறது. போயிங் நிறுவனத்தின் இந்த பணி நீக்க நடவடிக்கையில் உலகளாவிய ஊழியர்களின் எண்ணிக்கை 1,62,000 குறைக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. போயிங் நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் 15% ஊழியர்கள் அமெரிக்காவிற்கு வெளியே பணியாற்றி வருகின்றனர். இந்தியாவில் நேரடியாக 7000 பேரும், சப்ளை செயின் நிறுவனங்கள் வாயிலாக 7000 பேர் என மொத்தம் 14000 ஊழியர்களை கொண்டு போயிங் நம் நாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் உலகளவில் போயிங் நிர்வாகம் தனது மொத்த ஊழியர்களில் 10%, அதாவது சுமார் 17000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. இதில் பெங்களூர் டெக் சென்டரில் மட்டும் 180 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்தியாவில் செயல்படும் பிற அமெரிக்க நிறுவனங்களும் பணி நீக்க அறிவிப்பை வெளியிடுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது.